ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ்னால உங்களுடைய நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. பேக் டு பேக் வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோஸும் வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி எந்த விதமான லேகும் டிலேயும் இல்லாமல் எல்லா வீடியோஸும் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு டே டு டே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் செமஸ்டர் கமிஷன் எல்லாமே வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்வயம் கோர்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து மேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு. ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு வந்து May 17, 18, 24 and 25 இந்த 4 டேஸில் வந்து என்ன அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து காலேஜில் வந்து பெருசாக டீச் பண்ணுறதோ இல்லை வந்து இதுக்கு நம்ம எனி புக்ஸோ வந்துட்டு வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் கைட் மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என்னென்னா அவங்க ஸ்வயம் கோர்ஸை எடுத்து அந்த வீக்லி அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பீங்க ரெகுலராக. பாதி பேருக்கு வந்து என்னென்னா அந்த கோர்ஸ் வந்து இந்நேரம் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டும் கூட ஆகிடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய வந்து அந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருக்கட்டும் இல்லை நம்ம ஸ்வயமுடைய வெப்சைட்டில் இருக்கட்டும் ஒரு சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து இந்த எக்ஸாமுக்காக. இது ஆக்சுவலாக வந்து நம்ம கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறப்போ வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தான். பட் எக்ஸாமுக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து மணி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து April 1st வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபியூ திங்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்ற வந்து ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இல்லை கொஞ்சம் பார்த்துடலாம் டீட்டெயிலாக. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா April 1st 21st வரைக்கும். ஓகேவா? அரௌண்ட் 20 days வந்து சாலிடாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா மெயினாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் ஜென்ரல்னால் எவ்வளோ, ஜென்ரல் அதாவது பேஸ்ட் ஆன் தி கேஸ்ட் வந்து மணி வேரி ஆகும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த மணி டீட்டெயில்ஸ் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஸ்வயம் சர்க்குலருடைய ட்ரைவ் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து சப்போஸ் இன்னும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலை அப்படின்றவங்களுக்கு அதிலே லிங்க் டைரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து போய் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸோடைய இதில் வந்துட்டு என்ன செய்கிறேன் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்துட்டு நான் அந்த ஸ்வயம் சர்க்குலருடைய லிங்க்கை வந்து உங்கள் ட்ரைவ் லிங்க்கை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸோடைய அனௌன்ஸ்மெண்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்ன அப்படின்னா 17, 18, 24 and 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைம் ஸ்லாட் படி வந்து என்ன அப்படின்னா நடக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸை நம்மளால் எழுதுறது முடியாது. ஓகேவா? ஸோ வந்து நம்ம காலேஜஸுக்கு பேஸ்ட் ஆன் அந்த சரௌண்டிங்ஸ் வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா சில சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் தான் என்ன செய்ய மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பவே வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னே வந்து April 23rd to 25 வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ என்ன பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து மறக்காமல் வந்து ஏதாவது ஒரு டைரியிலையோ ஒரு பேப்பர்லையோ இல்லை என்னையும் உங்களுடைய பிஎட் புக்ஸ்லையோ வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் தான் வந்து இந்த மெயில் ஐடி அண்ட் அதாவது இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் என்ன செய்வீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து அதை மறந்துடவே கூடாது. ஸோ உங்கள் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ அது போக இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம எக்ஸாம்ஸை வந்து அந்த சிஸ்டமில் லாகின் பண்ணி எழுதவும் செய்வோம். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னா வந்து சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகிறப்ப இது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் நமக்கு. நம்ம ரெஸ்யூமை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கட்டாயம் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியும் பாஸ்வேர்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஐடி பாஸ்வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரே மாடல் தான், எம்சிக்யூ மட்டும்தான் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை வேறு விதமான மாடல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸாம் மோட் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. ஒன்று வந்து எம்சிக்யூ டைப், அதில் வந்து எப்படி இருக்கும்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸாம் மோட் என்ன அப்படின்னா அதுவும் எம்சிக்யூ தான், பட் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக எப்படி இருக்கும் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ஈச் கொஸ்டின்ஸுக்கு வந்து 2 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று தேர்ட் வந்து என்ன அப்படின்னா ஹைப்ரிட் மோட். இது ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து ஒரு 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனும் எம்சிக்யூ தான், செகண்ட் செக்ஷனும் எம்சிக்யூ தான், தேர்ட் இந்த செக்ஷன் சீன்றது வந்து என்னென்னா நீங்கள் பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்றது வந்து உங்களுடைய கோர்ஸ் பேப்பரை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ் மாதிரி ஒரு ரீசன் கொடுத்து ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் ஒரு டீச்சர் எஜுகேட்டராக வந்து இந்த சினாரியோவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து ஹாட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹாட்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அதிகமாக வந்து அதில் கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. நெக்ஸ்ட் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா கட்டாயம் இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் பெடகாலஜி ஆஃப் சப்ஜெக்ட் வந்து ஹிந்தியாக இருக்கலாம், எதுவாகவே இருந்தாலும் நம்ம இந்த ஒரு எக்ஸாமை வந்து இது ஏன்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை வந்து காமன் லாங்குவேஜை நம்ம இங்கிலீஷில் தான் வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் டியூரேஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போகிறீங்க, வேறு ஊரில் போய் அந்த எக்ஸாம் டைமில் வந்து எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ வந்து எக்ஸாமுடைய டைமிங் டியூரேஷன் வந்து 3 hours. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரீச் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து எக்ஸாம் இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் போகலாம். நீங்கள் மார்னிங் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஆன் டைம் தான் வந்து ஆக்சுவலாக என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை கேம்பஸ்குள்ளேயே விடுவாங்க. ஏன் அப்படின்னா மார்னிங் ஒரு செஷன் வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து கேட் க்ளோஸ்டில் தான் இருக்கும். ஒன்ஸ் மார்னிங் செஷன் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களாம் வெளியே போனதுக்கப்புறம் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ ஆஃப்டர்நூன்றப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம்.